بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من قرأ حامد الدخان في ليلة أصبح يستغفر له 70,000 ملك. رواه الترمذي. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்கிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களுக்கும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கரஅ ஹாமீம், ஹாமீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்து துஹான் யார் ஒருவர் ஓதுகிறாரோ, ஹாமீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்து துஹானை யார் ஓதுகிறாரோ, எப்ப ஃபீ லைலத்தின் இரவு நேரத்தில் ஓதுகிறாரோ, அவருக்கு அஸ்பஹ யஸ்தக்ஃபிர் லஹு 70,000 மலக், காலையில் 70,000 மலக்குமார்கள் அவருக்கு பாவம் மன்னிப்பு தேடுகிறார்கள். இரவுல ஓதிட்டு தூங்குனா காலையில அவருக்காக வேண்டி 70,000 மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய ஹதீஸ் திருமதி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ் ஒன்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கரஅ ஹாமீம், யார் ஒருவர் ஹாமீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்து துஹானை ஃபீ லைலத்தில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய இரவுல ஓதுறாரோ, ஜும்மாவுடைய இரவுல ஓதுறார். விடிஞ்ச ஜும்மானா வியாழக்கிழமை இரவு, விடிஞ்ச வெள்ளிக்கிழமை, ஜும்மாவுடைய இரவுல யார் ஓதுகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஒரு ஹதீஸ் சூரத் துஹான் ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய நன்மை. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, இர்பாத் இப்னு சாரியா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கான யக்ரவு அல் முஸப்பிஹாத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸப்பிஹாத்தை ஓதுவார்கள். கபல யர்குத, தூங்குவதற்கு முன்பாக முஸப்பிஹாத்துகளை ஓதுவார்கள் என்று இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. முஸப்பிஹாத்னா என்ன அப்படின்னா, குர்ஆனில் 7 அத்தியாயங்கள் இருக்கின்றன. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் பனி இஸ்ராயில், அதுக்கடுத்து சூரத்துல் ஹதீத், அதுக்கடுத்து சூரத்து சஃப், தகாபுன், சூரத்துல் ஜும்ஆ, அது இல்லாம சூரத்துல் அஅலா, இப்படி 7 சூறாக்கள், சப்பஹ, யுஸப்பிஹு, சப்பஹ லில்லாஹி இப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய 7 சூறாக்கள். அந்த 7 சூறாக்களுக்கு தான் முஸப்பிஹாத் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வை துதிபாடக்கூடிய வார்த்தைகளை கொண்டு துவங்கக்கூடிய அந்த 7 சூறாக்களும் கலீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்குவதற்கு முன்பாக என்ன பண்ணுவாங்க, இந்த 7 சூறாக்களை ஓதுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சூறாக்களில் ஒரு ஆயத்து இருக்கு. இந்த சூறாக்கள்ல ஒரு ஆயத்து இருக்கு. அந்த ஆயத்து கைரும் மின் அல்ஃபி ஆயத்தின், 1000 ஆயத்துக்களை விட சிறந்தது அப்படிங்கிறாங்க. இந்த 7 சூறாக்கள்ல ஒரு ஆயத்து இருக்கு. அந்த ஒரு ஆயத்து 1000 ஆயத்துக்களை விட சிறந்தது.
எப்படி லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததோ, இந்த ஒரு ஆயத்து 1000 ஆயத்துக்களை விட சிறந்தது என்று சொல்றாங்க. அப்படின்னா இந்த ஆயத்து அப்படின்னு பல கருத்துக்கள் இருக்கின்றன. சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசி பகுதியில் உள்ள அதுல அல்லாஹ்வுடைய சிபத்துகள் கொண்டது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொன்னாலும், எப்படி லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த இரவுதான் என்று நமக்கு மறைக்கப்பட்டு விட்டதோ, அதே போல ஜும்மாவுடைய நாளில் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் இந்த நேரம் தான் என்று மறைக்கப்பட்டு விட்டதோ, அதே போல இந்த சூறாக்களில் ஒரு ஆயத்து இருக்கிறது, 1000 ஆயத்துக்களை விட சிறந்தது அப்படின்னு சொன்னாங்களே, இந்த ஆயத்தும் மறைக்கப்பட்டு விட்டது என்று பெருமக்கள் என்ன பண்றாங்க, விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொன்னாங்க. அப்படின்னா இந்த 7 அத்தியாயங்களை இரவு தூங்குவதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி விட்டு தான் என்ன பண்ணுவாங்க, தூங்குவாங்க. அதில் ஒரு ஆயத்து இருக்கிறது, அது 1000 ஆயத்துக்களை விட சிறந்தது என்று சொன்னாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, இந்த ஹதீஸ் திருமதி, அபூ தாவூத், தாரமி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. இன்னொரு ஹதீஸ் ஒன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்ன சூரத்தன் ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கிறது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கிறது. அத்தலாத்தூன ஆயத்தன், அது 30 ஆயத்துகளை வசனங்களை கொண்ட சூரா. அது ஷஃபாஅத்தில் லிரஜுலின் ஹத்தா குஃபிர லஹு, யார் அந்த சூராவை ஓதுகிறாரோ அவருக்கு அந்த சூரா நாளை மறுமை நாளையில் பரிந்துரை செய்யும். எதுவரையும் பரிந்துரை செய்யும்? ஹத்தா குஃபிர லஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கும்படியும் அவருக்கு பரிந்துரை செய்யும். யார் இந்த உலகத்தில் குர்ஆனோ அந்த சூராவை ஓதுகிறாரோ, இந்த 30 வசனங்களை கொண்ட சூராவை ஓதுகிறாரோ அவருக்கு பரிந்துரை செய்யும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வரையில் அவருக்கு பரிந்துரை செய்யும். வஹிய தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க், சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் என்ற அரபி கூடிய சூரத்துல் முல்க் தான் அந்த சூரா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது அஹ்மது, திருமிதி, அபூ தாவூத், நஸாயி, இப்னு மாஜா போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றுள்ளது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார், ضرب بعض اصحاب النبي صلى الله عليه وسلم خباءه على قبض وهو لا يحسب. ஒரு பயணத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் என்ன பண்றாங்க, இரவு நேரங்கள்ல தங்குவதற்கு கூடாரங்கள் அமைப்பாங்க. இரவு நேரத்துல தங்குவதற்கு கூடாரங்கள் அமைப்பாங்க. அப்படி ஒருவர் பயணத்தின் பொழுது கூடாரத்தை அடைந்தார். அலா கபரின், ஒரு கபருக்கு அருகாமையில் என்ன பண்ணாரு, கூடாரத்தை அமைத்து விட்டார். அங்க கபர் இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாது. கபருக்கு மேல கபருக்கு பக்கத்துல கூடாரம் அமைச்சிட்டாரு. அங்க கபர் இருக்கிறதுன்னு சொல்லி என்ன அந்த தோழருக்கு தெரியாது. அதுல இருந்து ஒரு மனிதர் ஓதுவது எக்கரவு சூரத்து தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க், அதுல இருந்து ஒரு மனிதர் ஓதக்கூடிய சப்தத்தை கேட்கிறார். அல்லது ஒரு மனிதர் ஓதக்கூடிய சப்தத்தை கேட்கிறார். ஹத்தா ஹதமஹா, தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க், அந்த சூரத்துல் முல்கை ஆரம்பித்து கடைசி வரையும் ஓதக்கூடிய சப்தத்தை அவர் கேட்கிறார். ஃபஅத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோனே ஃபஅக்பரஹு, யா ரசூலல்லாஹ், கூடாரம் அமைச்சேன், அங்க ஒரு கபர் இருக்குன்னு எனக்கு தெரியாது, அங்க சப்தத்தை கேட்ட சூரத்துல் முல்க் ஓதக்கூடிய சப்தத்தை நான் கேட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது ஆனன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹிய மானிஅத்துன், அது தடுக்கக்கூடியது, அது தடுக்கக்கூடியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எதை விட்டு தடுக்கக்கூடியது? நரகத்தை விட்டு தடுக்கக்கூடியது. ஹிய அல் முன்ஜியத்துன் துன்ஜீஹி அன் அதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து அது காப்பாற்றக்கூடியது, அது வேதனையை விட்டு தடுக்கக்கூடியது அது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா சூரத்துல் முல்க் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய இந்த உலகத்தில் செய்த பாவங்களை மன்னிக்கிறது ஒரு ஹதீஸ் வருது. இன்னொரு ஹதீஸ் அவருடைய அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வேதனையிலிருந்து அதை தடுக்கிறது, தடுக்கக்கூடிய ஆயுதம் என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ், திருமிதி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. நாம் அனைவரையும்